நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கணவனை கொலை செய்த ஆக்ரோஷ மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். கள்ளக்காதலனான ஊராட்சி மன்ற தலைவரை வைத்து கூலிப்படை ஏவி மனைவியே கணவனை தீர்த்து கட்டியது ஏன்? நிலம் விற்ற பணத்தை வீட்டில் தராமல் குடித்து கும்மாளம் போட்டதாக கணவன் மீது மனைவி ஆத்திரமடைந்துள்ளார். பண விவகாரத்தில் ஆக்ரோஷமடைந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவரின் உதவியுடன் கணவருக்கு ஸ்கெட்ச் போட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த குமாரபாளையத்தை சேர்ந்தவர் 48 வயதான பழனிவேல். விவசாயியான இவர் கடந்த வியாழக்கிழமை உடுப்பத்தான்புதூர் ரயில்வே மேம்பாலம் அடியில் மார்பில் சூரி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். தகவல் அறிந்து சென்ற வெண்ணந்தூர் போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். சம்பவ இடத்திற்கு மோப்பநாய் சீமா வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தியதில் 100 மீட்டர் ஓடிய நாய் அங்குள்ள தென்னந்தோப்பில் நின்றது. அங்கு கிடைத்த தடயங்களை சேகரித்த போலீசார் கொலையாளி யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். பழனிவேலுவின் கொலையில் அவருடைய மனைவி மீது சந்தேகம் இருப்பதாக நெருங்கிய உறவினர்களில் ஒருவர் போலீசில் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் 38 வயதான செல்வியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். ஆரம்பத்தில் முன்னுக்கு பெண் முரணாக பதிலளித்தவர் கிடுக்குப்பிடி விசாரணையில் உண்மையை உடைத்து அதிர்ச்சி கொடுத்துள்ளார். பழனிவேலுக்கு 2 ஏக்கர் நிலம் இருந்துள்ளது. அதனை 60 லட்சம் ரூபாய்க்கு விற்று தன்னுடைய அக்காவிற்கு 30 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். மீதமுள்ள 30 லட்சம் ரூபாயை வங்கியில் போட்டு நாமினியாக மனைவி செல்வியை சேர்த்துள்ளார். மாதந்தோறும் வரக்கூடிய வட்டியை வைத்து பழனி குடித்துவிட்டு ஜாலியாக இருந்து வந்தார். குடும்ப செலவிற்கு பணம் கேட்டதற்கு பணம் கொடுக்காமல் மனைவியிடம் தகராறு செய்து அடித்து துன்புறுத்தியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த செல்வி தன்னுடைய கள்ளக்காதலனான ஊராட்சி மன்ற தலைவர் கந்தசாமியிடம் கூறி கண்ணீர் விட்டுள்ளார். பேசி பழகுவதற்கு இடையூறாக இருப்பதுடன் தன்னுடைய காதலிக்கு தொல்லை கொடுப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத கந்தசாமி பழனிவேலுவை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளார். அதற்காக கூலிப்படையை சேர்ந்த தன்னுடைய நண்பர் ரவியை வரவழைத்து ஸ்கெட்ச் போட்டுள்ளார். சம்பவத்தன்று மது அருந்தலாம் என்று கூறி பழனிவேலுவை ரயில்வே பாலம் அருகே உள்ள தென்னந்தோப்பிற்கு அழைத்து சென்றனர். அங்கு 3 பேரும் ஒன்றாக மது குடித்துள்ளனர். பிறகு தலைக்கேறிய போதையில் பழனி மட்டும் அங்கிருந்து எக்ஸலில் புறப்பட்டுள்ளார். அப்போது எதிர்பாராத நேரம் அவரை பின்தொடர்ந்து சென்ற ரவி, கந்தசாமி இருவரும் வண்டியை வழிமறித்து சூரி கத்தியால் மார்பில் குத்தியுள்ளனர். தாக்குதலில் பழனிவேல் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பிறகு உடலை அங்கேயே வீசிவிட்டு தப்பி ஓடி தலைமறைவானார்கள். இதனையடுத்து கொலை செய்யப்பட்ட பழனிவேலுவின் மனைவி செல்வி மற்றும் கூலிப்படையை சேர்ந்த ரவி உட்பட இருவரையும் போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் கந்தசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். கணவனை கள்ளக்காதலனை வைத்தே மனைவி கொலை செய்த சம்பவம் ராசிபுரம் அருகே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.